பார்த்தீங்க அப்படின்னா தனுசு ராசிக்கு மாத பலன்கள் ஆடி மாதம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாங்க. தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னக்காரர்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடியவர் பார்த்தீங்கன்னா ருண ரோக சத்ரு ஸ்தானத்தில் இருக்கிறாருங்க. எவ்வளோ பெரிய கூட்டத்தில் விட்டாலும் கொஞ்சம் தனிமை விரும்பிய இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம்தான். ஆனாலும் கூட வேலை சார்ந்த விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக செயல்படுவீங்க. அதே மாதிரி சுபக்கடன் உருவாகிறது, கடன் வாங்குறது, லோன் சார்ந்த பிரச்சனைகள்ல இருந்து ஒரு நிவர்த்திக்கான அமைப்பு உண்டு அப்படின்றது தான். அதை சார்ந்த செயல்பாடுகள் வெற்றிகரமாக முடியக்கூடிய யோகம் இருக்கு அப்படின்றது தான். வருமானம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ரீதியான வருமானம் கண்டிப்பாக உண்டு அப்படின்றது தான். குடும்ப உறவுகளால் மேன்மையான அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. இளைய சகோதர ரீதியான ஒரு ஆதாயத்தை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அப்படின்ற விஷயம் தாங்க. எடுத்த காரியங்கள் கொஞ்சம் தடையாகும், ஆனாலும் சிறப்பாக முடியும், கவலை வேண்டாம் அப்படின்ற விஷயம் தாங்க. ரெண்டாவது, வண்டி வாகனம் வீடு இடம் சொத்து இது மாதிரியான விஷயங்களை கொடுக்கறது வாங்குறது இது மாதிரியான செயல்பாடுகளில் இந்த மாதம் முக்கிய முடிவெடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. ஆனாலும் கூட கொஞ்சம் கவனமாக செயல்படணும் அப்படின்ற விஷயம் தாங்க. குழந்தைகளுக்காக சுபக்கடன் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அது படிப்புக்காக இருந்தாலும் சுபமான ஒரு செயல்பாடுகள் நிகழ்வுக்காக இருந்தாலும் கூட குழந்தைகளுக்கான விரயம் உண்டு அப்படின்றது தாங்க. ஆன்மீக பயணங்கள் சுற்றுலா பயணங்கள் இது மாதிரியான விஷயங்கள் இந்த மாதம் கைகூடி வரக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு அப்படின்றது தான். எதிர்பாலினத்தினர் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா சந்திக்கக்கூடிய நபர்களால் மன உளைச்சல் வந்து போகக்கூடிய அமைப்பிற்கு கவனமாக செயல்படுங்க. புதிதாக உங்களுக்கு நண்பர்கள் கிடைக்கிறது, புதுவித நபர்களை சந்திக்கிற அமைப்பு அப்படிங்கிறது இந்த மாதம் அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ரெண்டாவது, எதிர்பாராத தன லாபத்தை சந்திக்கக்கூடிய மாதம் அப்படின்னே சொல்லலாம். இறைவனின் அனுகிரகம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோயிலுக்கு போகணும்னு நீங்கள் முடிவு பண்ணுவீங்க, போக விடாமல் ஒரு சில தடைகள் வரும், இருந்தாலும் அதை மீறி நீங்கள் சென்று வர்றது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க. சற்று மனக்குழப்பத்தை விட்டால் போதுமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது. மதிப்பு மரியாதை கௌரவம் சார்ந்த விஷயங்கள் அதன் ரீதியான செயல்பாடுகள் சாதகமாக இருக்கும். நல்ல லாபத்தை சந்திக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாம். உறவுகள் ரீதியான விஷயத்தில் மேன்மையான அமைப்புகள் இருக்கும். சிறு சிறு சங்கடங்கள் சண்டைகள் வந்து மறையும் அப்படின்றது தாங்க. பயம் கொள்ளும் அளவில் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம். லாபம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும்போது இறைவனின் அனுகிரகத்தால் பரிபூரணமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சற்று அலைச்சலும் கண்டிப்பாக உண்டு அப்படின்றது தான். நீங்கள் நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க, உடல் ஆரோக்கியத்தை கவனம் செலுத்துங்க. வேலைன்னு நீங்கள் அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்துறது மிகவும் நன்மையை பயக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது தான். அரசாங்கம் அரசியல் ரீதியாக இருக்கக்கூடியவங்க இந்த மாதம் சற்று கவனமாக செயல்படக்கூடிய மாதமாக இருக்குதுங்க. படிக்கக்கூடிய குழந்தைகள் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அற்புதமாக படிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும்போது ஆன்மீக ரீதியான செயல்பாடுகள் நல்ல ஒரு அமைப்பை இருக்கு. தடைகள் வந்தாலும் அது மறைந்து சிறப்பாக முடியக்கூடிய யோகங்கள் இருக்கு. கமிஷன் கலைத்துறை சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு இரட்டிப்பான தன வருவாயை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது தான். இந்த மாதம் சுப கடனை உருவாக்கக்கூடிய ஒரு கால நேரம் இருக்கிறதுனால தாராளமாக அதை சார்ந்த செயல்பாடுகள் நீங்கள் எடுத்து செய்யலாம் அப்படின்ற விஷயம் தான். குருவும் செவ்வாயும் இணைந்து இருக்கிறார்கள் அப்படிங்கும்போது அற்புதமான ஒரு காலகட்டம், குருமங்கலம் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா? அப்போ அற்புதமான மாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த தனுசு ராசி தனுசு லக்னக்காரர்களுக்கு இந்த வீடியோ பார்க்குற நபர்கள் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்மையிலேயே அற்புதமான மாதமாக இருக்கும். நீண்ட நாள் ஆசைகள் அப்படிங்கிறது ஒரு விஷயம் நிறைவேறக்கூடிய தன்மைகள் உண்டு அப்படின்றது தான். இதனோடு பார்த்தீங்க அப்படின்னா கணவன் மனைவி உறவுகளிடையே சிறு சிறு சங்கடங்கள் வந்த வேகத்திலே மறைஞ்சிடும். கொஞ்சம் விட்டு கொடுத்து நிதானமாக செயல்படுவது சாதகமான சூழ்நிலையை உருவாக்கும். மூத்த உறவுகளால் நல்ல ஒரு மேன்மையான நாளாக இருக்கும். நண்பர்கள் கூட சேர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இறுதியில் அப்படிங்கும்போது ஆன்மீக பயணங்கள் சுற்றுலா பயணங்கள் வெளியில் போய் வர்றது இது மாதிரி விஷயங்கள் நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. நன்றி.